கிட்ட வந்தா கொன்னுடுவேன். இல்ல வராத, வந்தா சங்க அத்துடுவேன். வேலுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆளை துரத்துறீங்க? ஓ, அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது கொல்ல வந்தாங்கிறதுக்காக இப்ப இந்த ஆளை கொல்ல வந்திருக்கீங்க. கவுண்டரு, ஆனா உங்க கவுண்டர் இப்ப என்கவுண்டர் ஆயிடுச்சே. நம்ம வீட்டு பொண்ணு அழகா அந்த ஆள் கையில கொடுத்துட்டீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆனா உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? அந்த ஆள் உங்களை விட பெரிய லூசு. இவன் பிறந்து வளர்ந்தானே இல்ல வளர்ந்து பிறந்தானே எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? போ போ, இல்ல கொன்னுடுவேன். பயந்துட்டேன். ஏன் சார், யார் கழுத்துல கத்தி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு கண்ண கொஞ்சம் பாருங்க. ஹலோ, இக்கட சுடுமா. ஆமா, எனக்கு இன்னொரு டவுட். இதான் அந்த பொண்ணு கழுத்துல கத்தி வச்சிருக்க, அப்புறம் உனக்கு ஏன் இருக்குது? உன் மூஞ்சில ஒரு மரண பயம் தெரியுது. கிட்ட வராத, வந்தா சங்கத்துல வரட்டா. எங்க சும்மா இருப்பமா? நீ உயிரோட போயிட முடியுமா? லூசு, அந்த பொண்ணு உயிரோட இருந்தாதான் நீ சேஃப். அது தெரியாம உளறி நிக்கிற பாவம் சின்ன பையன். பாக்கிட்டதே எடுத்துக்க. கத்தியா பாரு, கத்தி என்ன இத்துணுண்டா இருக்கும். நல்லா பாருமா. அட பாருமா. அறிவில்லை உனக்கு? அவங்களை சாவடிக்கிற வரைக்கும் இந்த தகராறு நிக்காத அண்ணாச்சி. அதான் நான் இத்தனை வருஷமா நான் காப்பாத்தி வச்சிருந்த வைராக்கியம் எல்லாம் நீ அருவாள் தூக்குறதுல போயிடுச்சுல. யார கிட்ட நீ கோயிலுக்கு போன? கோயிலுக்கு இல்ல, நேரா ஆண்ட வீட்டை போய் சேர்ந்திருப்பேன். அவன் 4 நாள் இங்க இருந்து ஊரை சுத்தி பார்த்துட்டு போறவன். இங்கிட்ட நடக்க போராட்டம், சண்டை, வெட்டு, குத்து, சிந்துற ரத்தம் ஒரு மண்ணும் அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுல்ல? சவுந்தர பாண்டி குடும்பத்துல இருக்கவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் எதிரிக்க கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கீங்களா? இங்கிட்ட நடக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற அளவுக்கு அறிவில்ல? யாருக்கு சார் அறிவில்ல? பிறந்த மண்ணில சுதந்திரமா ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு வேணும் சார் அறிவு. எல்லாம் நிறுத்தல. யார்கிட்ட பேசுற நீ? இங்கிட்ட இருக்க சூழ்நிலை தெரியாம வாய்க்கு வாய் பேசாத. சூழ்நிலையை உருவாக்குனது யாரு? நீங்க தானே. இதெல்லாம் காட்டு மிராண்டி தரணும் உங்களுக்கு தெரியாது? வெட்டிட்டு குத்திட்டு சாவறதுக்கு பதிலா உட்கார்ந்து பேசியிருந்தா சமாதானமா முடிஞ்சிருக்கும்ல. அதுக்கெல்லாம் படிச்சிருந்தா யோசிச்சிருப்பீங்க. ஹால் அன்எஜுகேட்டட் தானே. என்ன உங்க காலேஜ் கலாட்டான்னு நினைச்சியா? லவ்ங்கிற பேர்லயோ ராகிங்கிற பேர்லயோ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மறுநாள் காலேஜ் கேண்டர்ல சூடா ஏதாவது சாப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறதுக்கு. இது சின்ன பசங்க சண்டை இல்ல. தலைமுறையா பரம்பரையா நடக்க சாதி கலவரம். 100க்கு 100 பேர் படிச்சிருக்கிறதா சொல்ற இந்த காலத்திலே ஒரு கோயில் தேர் ஓடணும்னா 500 பேர் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. 5000 போலீஸ் காவலுக்கு வைக்க வேண்டியிருக்கு. இப்போவே இப்படின்னா அந்த காலத்தை யோசிச்சு பார். பிறக்கும் போதே தாய்ப்பாலோட ஊட்டி ஊட்டி ரத்தத்திலையும் நரம்புலையும் கலந்து போன சாதி வரி இங்கிட்ட இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் உண்டு. இது உட்கார்ந்து பேசின மாறுற விஷயம் இல்ல. உட்கார்ந்து பேசினால பூகம்பம் மாதிரி வெடிக்கிற விஷயம். அவ தானா உணர்ந்தாதான் திருந்த முடியும். என்ன சொன்ன? அன்எஜுகேட்டடா? சவுந்தர பாண்டி M.Tech from BITS Pilani. Uma Maheshwari, my wife, integrated mathematics from the same university. Not only from the same university but from the same district. எங்களுடையது காதல் கல்யாணம். நாங்க காதலிக்கும் போது ஒருத்தர் மனசதான் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊரை தெரிஞ்சுக்கல, சாதியை தெரிஞ்சுக்கல. ஆனா ஏற்கனவே பகையா கடந்த 2 ஊர்க்காரங்களும் எங்க காதலை தெரிஞ்சுக்கிட்டு ரத்தம் எல்லாம் கொதிச்சு எழுந்தாங்க. ஆனா எங்க ஐயா, அப்ப இந்த ஊருக்கு தலைவரா இருந்த எங்க ஐயா, இந்த பகையை போக்குறதுக்கு இதுதான் சரியான சமயம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வாடேன்னு சொன்னார். நாங்களும் எத்தனையோ கனவுகளோடவும் ஆசைகளோடவும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா ஆரத்தை எடுத்து வரவேற்க வேண்டிய எங்க ஐயாவை கொன்னுட்டாங்க.